நாமம் பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. உங்களை யாவரும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆதியாகமம் 25:7 நம்ம தியானித்து வருகிறோம். யோசுவாவை குறித்து, நூனின் குமாரனாகிய யோசுவாவை குறித்து நம்ம பல வாரங்கள் தியானித்து வருகிறோம். ஆபிரகாமினுடைய முதிர்ந்த வயது என்று பல முதிர்ந்த வயதை பரிசுத்தவான்களை குறித்து ஆவியானுடைய சித்தத்தின்படி நடத்துதலின்படி நம்ம தியானித்து வருகிறோம். யோசுவாவை குறித்து பல வாரங்கள் தியானித்து வருகிறோம். போன வாரத்தில் கூட சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தின யோசுவா என்று தியானித்தோம். இன்றைக்கு யோசுவா வானத்திலும் சூரியனும் சந்திரன் நிறுத்தினான் என்கிற தலைப்பில் 2வது பாகத்தை கூட நம்ம தியானிக்க போகிறோம். இதை பார்க்கிறவர்கள் அதை எல்லாமே பார்க்கணுன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எல்லா காரியங்களையும் பார்க்க முடியும். ஆக இன்றைக்கு நம்ம தேவன் நம்மோடு பேசுவதற்காக இருந்த கண்களை மூடினவர்களாக எல்லோடு பேசுங்க ஆண்டவரை ஒப்பு கொடுத்து நம்ம சோத்திரம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த நேரங்களிலும் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். பேசுவது நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற பிதாவின் ஆவியானவரே என்கிற வாக்கின்படி எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா. இன்றைக்கு நம்ம தொடர்ந்து வேதாகமத்தில் யாரெல்லாம் ஜெபித்து எதை செய்தார்கள் என்பதை, இயற்கைகள் தேவன் படைத்தவைகளை அவங்க ஜபத்தில் என்னென்ன செய்தார்கள் என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். யோசுவா தன்னுடைய ஜபத்தினால் கிபியோன் மேலும் அய்யோனோல் மேலும் சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தினார். அது அவனுடைய ஜபத்தின் மூலமாக நடந்த காரியம். இன்றைக்கு நம்ம யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை 18வது வசனத்தை, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்போது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை என்று பார்க்கிறோம். மறுபடி ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது என்று பார்க்கிறோம். ஆக இங்கே எலியா என்கிறவன் நம்முள்ள பாடுள்ள மனுஷன்தான். இன்றைக்கெல்லாம் நம்ம விரலுக்கு தகுந்த வீக்கம்பாங்க, ஏழைக்கு தகுந்த எல்லோருனம்பாங்க. கோடீஸ்வரனுக்கு ஒரு பாடு இருக்குது, இடைப்பட்ட ஜனத்திற்கு ஒரு பாடு இருக்குது, நமக்கும் ஏழைகளுக்கு பாடு இல்லாத மனுஷன் கிடையாது. ஆக எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன். ஆகாபுர ராஜா நாட்களிலே அவன் பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் அவன் ஜபத்தின் மூலமாக 3.5 வருடங்கள் மழை பெய்யாதபடி தேவன் அந்த ஜபத்தை கேட்டிருக்கிறார். ஆக பரிசுத்தவானுடைய அந்த விசுவாசமுள்ள ஜபத்தின்படி கர்த்தர் செய்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அதற்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். கருத்தில்லாத ஜபங்களும் இருக்கிறது, உண்மையில்லாத ஜபங்கள் இருக்கிறது, நய வசனிப்பு பேசுகிற ஜபங்கள் இருக்கிறது. துன்மார்க்குடைய ஜபம் கர்த்தருக்கு அருவருப்பு பண்ணது, வேதத்தை கேளாதனுடைய ஜபமும் கர்த்தருக்கு அருவருப்பு பண்ணதுன்னு பைபிள் இருக்குது. செம்மையானுடைய ஜபந்தான் கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக இங்கே எலியா என்பவன் பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் கருத்தாய் ஜெபித்தான். பவுல் சொல்லும்போது கூட நான் ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு கூட பாடுவேன். அந்த ஜபத்தில் ஒரு கருத்து இருக்குது. அங்கே கருத்தாய் ஜபிக்கும்போது அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியிலே மழை பெய்யவில்லை என்று சொல்லும். அவன் எதற்காக ஜெபம் பண்ணான்னா மழை பெய்யக்கூடாது
என்பதற்காக தான் ஜெபம் பண்ணுறேன். மழை பெய்யாதபடி வானங்கள் அடைக்கப்படணும். 3.5 வருடங்கள் தேசத்தில் மழை வரக்கூடாது என்பதை அந்த ஜெபத்தை கேட்டு ஆகாப்ராஜுடைய நாட்களிலே எலியாவுடைய ஜெபத்தை தேவன் கேட்டார். தேவன் படிக்கும் போதே இவைகளெல்லாம் ஆசீர்வாதத்திற்காக படித்தார். விதைக்கிற நேரத்திலும் அறுப்பு காலத்திலும் மழை பெய்வதற்காகவும் அது ஆசீர்வாதமான மழை தேசத்தில் பெய்யும் என்று சொன்னார். தேவன் படைத்த சிருஷ்டிப்பில் அந்த மழையை கூட எலியா நிறுத்தினான் தன் ஜெபத்தில் என்பதை அங்கே தேவனுடைய மனிதன் யார், தேவன் அறியாத வித்தியாசத்தை பார்ப்பதற்கு, ஆகாப் ராஜா அதை அறிந்து கொள்வதற்கு எலியாவின் ஜெபத்தை கேட்டு அந்த 3.5 வருஷம் கர்த்தர் மழையை பெய்யாமல் பண்ணினார். அதற்கு பின்பு அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் மறுபடி ஜெபம் பண்ணினான். அப்போது வானம் மழையும் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது என்று பார்க்கும். மீண்டும் மறுபடி ஜெபித்தான். ஆண்டவர் மழையை பெய்ய பண்ணினார். அது பூமியிலே பெய்ந்து அதற்கேற்ற பலனை தந்தது என்று நாம் பார்க்கிறோம். இப்போ அந்த காலத்தில் இந்த கன்வென்ஷன் கூட்டம் நடக்கும் போதெல்லாம் மழை பயங்கரமாக வரும். எங்கள் ஊழியத்தில் அந்த நடந்திருக்கு. ஆகவே எல்லாரும் கூட்டத்துக்கு வர யோசிக்கும் போது, ஆண்டவர் மழை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, அந்த கூட்டத்திற்கு அது தடையாக இருக்கக்கூடாது என்று ஜெபிக்கும்போது அந்த கூட்டம் முடிகிற வரையும் அந்த மழை வராமல் இருப்பதை உங்கள் வாழ்க்கையில் கூட பார்த்துருப்பீங்க. ஆக எலியாவினுடைய வாழ்க்கை நடந்தது. அப்போ எலியாவினுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் செய்தார். ஆக நீங்களும் நானும் அந்த கருத்தாய் ஜெபிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அதில் 17ஆம் அதிகாரம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் அதில் 17ஆம் அதிகாரம் அங்கே 1ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது அது எலியா சொல்வதை நாம் பார்க்க முடியுது. 17ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அதில் 1ஆம் வசனத்தை மாத்திரம் நம்ம அதை நான் வாசிங்க. ஆக அந்த 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, கீலியாத்தின் குடிகளிலே திஸ்பெனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். இந்த சம்பவத்தை தான் அங்கே எழுதியிருக்கிறார். ஆக இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக ஜெபத்தில் நிற்கிற எலியாவாகிய நான் அப்படிங்கிறார். ஆகாப்பை முகமுகமாய் பார்த்து சொல்கிறார், இந்த வருஷம் அதான் 3 வருஷம் தேசத்திலே மழை பெய்யாமல் இருக்கும் என்று அந்த எலியாவின் வார்த்தையின்படி வானங்கள் அடைக்கப்பட்டு மழைக்கு அது அடைக்கப்பட்டதாக இருந்ததாக நம்ம வாசிக்கிறோம். இப்போ அதே நீங்கள் 18ஆம் அதிகாரம் அங்கே 1வது வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, அநேக நாட்கள் சென்று நல்ல கவனிங்க, சுருக்கமாக போகிற அநேக நாட்கள் சென்று 3ஆம் வருஷமாகையில் 3ஆம் வருஷமாகியில் என்ன அந்த மழை பெஞ்சு 3 வருஷம் தாண்டியாச்சு. அந்த 3ஆம் வருஷமாகியில் கர்த்தருடைய வார்த்தை எலியா கொண்டு உண்டாகி, நீ போய் ஆகாப்பு கொண்டை காண்பி, நான் தேசத்தின் மேலே மழையை கட்டளிடுவேன் என்றார். அதுதான் இந்த யாக்கோமை எழுதுகிறார். 3 மாதமும் 6 மாதமும் நம்மை உள்ள பாடுள்ள மனுஷன் ஜெபிக்கும் போது தேவன் வானத்தை அடைத்து மழையை நிறுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். யோசுவா யுத்தத்திற்காக அந்த 5 ராஜாக்களும் யுத்தம் செய்வதற்கு
கிபியோலின் மேலும் அய்யோலின் மேலும் சூரியன் நிறுத்தினான். இங்கே எலியா மழை பெய்யாதபடி வானத்தை அடைத்து பெய்கிற மழையை நிறுத்தினான். மீண்டும் அங்கே திரும்பி வந்து அந்த மழை பெய்யும் என்று சொல்லுகிறார். அதுக்கு பின்பு 18ஆம் அதிகாரத்தில் ஏராள காலங்கள் தகர்க்கப்பட்ட பலிபீடங்கள், பாகால் தெய்வமானால் அல்லது கத்தரை தெய்வமா என்பதை நிரூபிப்பதற்கு நிறைய சம்பவங்கள் அங்கே நடந்திருக்கு. இப்போ அங்கே நான் தியானிப்பதுனால இந்த சம்பவத்தை மாத்திரம் நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். அதெல்லாம் செலுத்தி கர்த்தருடைய அக்கினி இறங்கி கர்த்தர் தெய்வம் என்பதை எல்லாரும் அறிந்த உடனே அவன் மீண்டும் எலியா ஜெபிக்க போகிறான். அவர் ஏலியா அப்படின்னா முழங்கால் முகம் தொட முகம் குப்புறமாக விழுந்து ஜெபம் பண்ணினான். வேலைக்காரனை பார்த்து அங்கே என்ன தெரிகிறது என்று கேட்டால் ஒன்றுமில்லை. அப்படி உள்ளங்கை அளவு 7வது முறை மேகம் தெரியுது என்று சொன்ன உடனே ஆகாப் ராஜாவை பார்த்து ரதங்களை நீங்கள் பூட்டி போங்க, பெருமழை வருகிறது என்று சொன்னார். அந்தபடி எலியாவின் ஜெபத்தை கேட்டு மழையும் நிறுத்தின தேவன் அதே எலியாவின் ஜெபத்தை கேட்டு மழையும் தேவன் பெய்ய வைத்த தேவன் தான் நம்முடைய தேவன். ஒரு அலேலுயா. அந்த காலங்களெல்லாம் பரிசுத்தவான்கள் எல்லாம் பல இடங்களில் ஊழியர் செய்திருக்கோம். அப்போ சொல்லுவாங்க, அவங்க மலையில் போய் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணும்போது மழையை கொடுப்பாராம். மழை இல்லாத நாட்களில் அன்று அப்படியெல்லாம் இந்த நாள் வரையும் பரிசுத்தவானுடைய ஜெபத்தை கேட்டு அவ்விதமாக கர்த்தர் செய்வதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆக இவ்விதமாக கர்த்தர் தேசத்தின் மேலே பலன் பெறுவதற்கு பெரும் மழையை கொடுத்தான். மழையை நிறுத்தினவன் அவன் தான், பெய்ய செய்தவன் அவன். இவைகளெல்லாம் நம்முடைய விசுவாசத்தினால உண்மையான ஜபத்தினால நடப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எசேக்கனுடைய ஜீவிதத்தில் நாம் ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். எசேக்கு ராஜா வியாதியாக இருந்தார். அவர் தீர்க்கதரிசி ராஜா. ஏசியா தீர்க்கதரிசி அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அப்பொழுது ஏசியாவை அனுப்புகிறார். ஏசியாவை அனுப்பி நீ வீட்டுக்காரத்திலெல்லாம் ஒழுங்கப்படுத்தணும் என்று சொல்லும்போது ஏசியா இந்த எசேக்கியேல் ஜெபம் பண்ணுவதை நம்ம 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி அங்குள்ள காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஏசியா ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறாரு. அப்போ அங்கே என்னென்ன நடக்கிறது என்பதை நாம் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். 1ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அந்த நாட்களே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக இருந்தார். அந்த வியாதி மரணத்துக்கு எதுவான ஒரு வியாதி எசேக்கியா ராஜாவுக்கு வந்தது. அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயாவின் தீர்க்கதரிசி அவனிடத்தில் அவனை நோக்கி, நீர் உமது வீட்டுக்காரத்தை ஒடுங்கப்படுத்தும், நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்ற ஆண்டவர் தான் அனுப்புகிறார். நீ செய்ய வேண்டிய எல்லா ஒழுங்குமுறையை செய்துவிடு, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, யாருக்கு என்னென்ன செய்யணுமோ அதில் செஞ்சிடு, நீர் பிழைக்க மாட்டே, நீ மரிப்பே என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசி கர்த்தரால் சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை நம்ம பார்க்க முடிகிறது. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்முறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். கர்த்தாவே, நான் உனக்கு முன்பாக உண்மையும் மகா உத்தமமாய் நடந்து ஒரு பார்வைக்கு நிலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான்.
அதை கேட்ட உடனே, நான் உமக்கெல்லாம் இப்படி வாழ்ந்தேன் ஆண்டவரே, எல்லாம் நீ அறிகிறீர் என்று அவன் அழுது விண்ணப்பம் பண்ணுறான். அப்போ அந்த எதற்கு விண்ணப்பம் பண்ணுறான்? அவன் இன்னும் கொஞ்ச நாள் வாழணும், கொஞ்ச நாள் நான் பிழைக்க வேண்டும் என்பதற்காகவே நான் எவ்வளோ நான் உத்தமாக நடந்திருக்கிறேன் என்று அழுது ஜெபிக்கிற எசேக்கியா ராஜாவை நாம் பார்க்க முடிகிறது. அந்த வசனத்தில் வாசிக்கும்போது அப்படி தான் சொல்கிறார். இப்போ அந்த ஜெபத்தை கேட்குறார். ஏசியா சொல்லிட்டு முற்றத்து கூட போகலை. ஆக அதற்குள்ளே போகல, அந்த அதற்குள்ளாகவே இந்த எசேக்கியா ராஜாவின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆக நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். மாம்சமுள்ள யாவரும் என்னிடத்தில் வருவார்கள், மாம்சமுள்ள யாவருக்கும் நான் தேவன், மாம்சமுள்ள யாருடைய ஜெபத்தை நான் கேட்பேங்கிறார். இது ஒரு ஜெப வீடுன்னு தான் சொல்கிறார். அப்போ எல்லாம் பாருங்கள், யோசுவானாலும் ஜெபித்து தான் அதை நிறுத்தினான். எலியா ஜெபத்தில் தான் மழை பெய்யாதபடி நிறுத்தினான், மழை பெய்வதற்கும் ஜெபித்தார். எசேக்கியா ராஜாவுடைய வாய்க்கில் அதான் நடக்குது. அப்படியே அழுது ஜெபம் பண்ணுறான், அவன் முற்றத்து கூட போகலை. அப்போ என்ன நடக்குதுன்னா, ஏசியா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னதுன்னு இருக்கு. அவர் தான் அனுப்புகிறார். ஒருவேளை எசேக்கியா இங்கே ஜெபம் பண்ணாமல் இருந்திருந்தால் அவருடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்துருக்க மாட்டார். ஆக எசேக்கியா ஜெபம் பண்ணுறதுனாலே அவருடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்குறார். அதை நம்ம பார்க்க வேண்டும். அதுதான் இங்கே எசேக்கியா. நம்ம விஷயத்தில் சில விஷயங்கள் ஒரு சம்பவம் நடந்தோடனே ஜெபத்தை நம்ம நிறுத்திடுறோம். நிறுத்தக்கூடாது. ஆண்டு சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும் என்றால் நம்முடைய காரியத்தையே மாற்றுகிறார். காரியத்தை மாறுதலாக மாற்றுகிறவர் நம்முடைய தேவன். அப்படி இருக்கும்போது மீண்டும் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகி எசேக்கியாவை நோக்கி, அவனுக்கு ஆண்டவர் பேர் வச்சிருக்கிறேன், ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்க. ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்பார். தாவீது சொல்லும்போது, பயப்படாதே, நான் உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டேங்கிறார். ஆக நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர். ஆக நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன். அடுதா இல்லையா? கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்கி 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய் அப்படின்னா. ஏன்னா அவன் வியாதியாக இருந்தால் அதுக்கு அடையாளம் சொல்கிறாரு. 3ஆம் நாள் நீ தேவாலயத்தில் ஆராதிக்க போவ. இன்று கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் உண்மையாக ஜெபம் பண்ணிங்கன்னா, நீங்கள் எப்பேற்பட்ட வியாதியானாலும் உங்களுடைய வியாதிகளை மாற்றி ஆலயத்துக்கு போகக்கூடிய சுகத்தை தேவன் உங்கள் வாய்க்கில் தருவார். விசுவாசிக்கணும். ஆண்டவர் உங்களோடு பேசுகிற எசேக்கியாவுக்கு நடந்த சம்பவத்தையும் உங்களோடு கூட ஒப்பிட்டு பேசுகிறார். அதுக்கு பின்னாடி சொல்கிறாரு, உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன் அப்படின்ட்டார். அப்போ அந்த எசேக்கியா ராஜாவுடைய ஜபம் மரணத்தையே நிறுத்தினது. அவருடைய மரணத்தை நிறுத்தினது, ஆண்டவருடைய வார்த்தைகளையே மாற்றினது. அவருடைய ஜபந்தான் அவருடைய வியாதிகளையும் குணமாக்கினது. ஒருவேளை அப்படியே இருந்தான்னா வியாதியோடு தான் மறைச்சிருப்பான். அவன் தேவாலயத்திற்கு போவதற்கு எந்த வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும். அங்கே சொல்கிறாரு, குணமாக்குவேன், நீ 3ஆம் நாளே கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய், உன் நாட்களோடு 15 வருடம் கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கையிலே தப்புவித்து
என் நிமித்தம், என் தாசனாகிய தாவீது நிமித்தம் இந்த நகருக்கு ஆதரவாயிருப்பேன் என்று சொல் என்றார். பாருங்க, அந்த ஜெபம் எவ்வளோ தேவனுடைய திட்டத்தையே மாற்று ஜெபம். தனக்கு சொன்ன அந்த மரணத்தையே தடுத்து நிறுத்துவது ஜெபம். நம்ம என்ன செய்கிறோம்? சோர்ந்து போய்விடுவோம். நம்ம விசுவாசமான வார்த்தைகளை பயன்படுத்தினால் தேவன் நம்முடைய விசுவாசத்தின்படி அவர் செய்கிறவராக இருக்கிறார். பின்பு ஏசாயா அத்திப்பழத்தினுடைய ஆடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவின் மேல், அதை நெற்றியும்பாங்க, பற்று போட போது அவன் பிழைத்தான் என்று பார்க்கிறோம். இதில் ஒரு காரியத்தை நான் பார்க்க முடியும். இந்த வியாதி மாறினதுனால எசேக்கு ராஜா 15 வருடங்கள் வாழலை. அந்த வியாதிகள் குணமானது. அது ஆண்டு கிருபை. ஆண்டு சொன்ன வார்த்தையின் மூலம் தான் அந்த 15 வருடங்கள் எசேக்கு ராஜாவுக்கு தன்னுடைய நாட்களை தேவன் கூட்டி கொடுத்தார். ஒரு அலே சொல்லுங்க, அல்லேலூயா. அதுக்கு பின்னால் சொல்கிறாரு, எசேக்கியா ஏசியாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கு அடையாளம் என்னன்னு கேட்குறான். அப்போது அதற்கு ஏசியா, கர்த்தர் தாம் சொன்னபடி வார்த்தையின்படி இங்கே தான் பார்க்கணும் செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு ஒரு உண்டான அடையாளமாக சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமா, 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு எசேக்கியா, சாயை 10 பாதை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான். அப்போது ஏசியா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடு. இவனுடைய ஏசியாவின் தீர்க்கதரிசியை பற்றியும் கேட்குறாரு பாருங்க. அவன் ஜெபத்தை கேட்டு தான் அந்த 10 பாகை பின்னிட்டு திரும்ப செய்கிறார். அங்கே ஏசியா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவனுடைய அல்லது ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தின் அங்கே பாகை முன்போல் சாயை அங்கே 10 பாகை பின்னிட்டு திருப்பும்படி செய்தார் என்று பார்க்கும். இதெல்லாம் எதெல்லாம் நடந்தது? ஜபத்தினால். அப்போ என்னன்னா, பூமியை, அது சரியான அர்த்த வேத பண்டிதர்களெல்லாம் நீங்கள் வேத ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா, பூமியே அந்த 10 சாய அளவு பாகை அளவு பின்னிட்டு தேவன் திரும்பி செய்திருக்கிறார். அதான் அந்த சூரிய கடிகாரம். அன்றைக்கெல்லாம் வாட்செல்லாம் கிடையாது. முன்னிட்டு எந்த காரியம் முன்னிட்டு போவது வேற, பின்னிட்டு போவது கடினமான காரியம். ஆக இங்கே எசேக்கியாவின் ஜெபத்தையும் கேட்டார், ஏசாயாவின் ஜெபத்தை கேட்குறாரு. அந்த பூமி ஒரு 10 பாகை அளவுக்கு பின்னிட்டு திரும்பும்படியாக இவங்க 2 பேருடைய ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் அடையாளத்தை காட்டினார். தேவன் உண்டாக்கின பூமி தான், அது என்ன சொன்னாலும் அது நடக்கும். ஆகவே அவைகளெல்லாம் அந்த விசுவாசத்தில் வர வேண்டும். ஆக யோசுவாவை போல, எலியாவை போல, ஏசாயாவை போல, எசேக்கியேலை போல, அதுக்கு பின்பு தேவன் அந்த எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருடங்கள் கூட்டி கொடுத்தார். அவ்விதமாக கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் தேவனுடைய ஆலயத்திற்கு போனான் என்று சொல்லி நாம் வேதாகமத்தில் நாம் வாசிக்கப்பட்ட அந்த பகுதியில் கீழெல்லாம் வாசித்தை பார்த்திங்கன்னா அது காரியத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆக ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் ஒரு மறக்க முடியாத, நாம் நினைக்க முடியாத தங்கள் ஜீவிதத்தில் தேவன் படைத்தவைகளெல்லாம் அவர்கள் ஜெபத்தின் மூலமாக என்னென்ன செய்தார்கள் என்று எழுதப்படுவது காரணம்,
நாமும் அந்த விசுவாசங்களிலே நம்ம இப்போ பூமியை அப்படி பின்னிட்டு போவதற்காக அல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய தேவைகளுக்காகவோ அதற்கு எதிராக செயல்படுவதற்காகவோ விசுவாசமான வார்த்தைகள் சொல்லும்போது அது அப்படியே நடக்கும் என்பதற்கு இவைகளெல்லாம் திருஷ்டாங்கமாக தேவன் வைத்து இன்றைக்கு நம்மோடு கூட போதித்து நம்மை கற்றுத்தருகிற தேவனாக இருக்கிறார். கையில் வைத்துள்ளாலே சொல்லுங்களே லூயா. இன்னொரு நபரை நாம் பார்க்க போகிறோம். அது யாருன்னா யாக்கோபை நாம் பார்க்க போகிறோம். ஈசாக்குக்கு பிறந்த பிள்ளைகள் யாக்கோபும் ஏசா என்பது நமக்கு எல்லாம் தெரியும். 32ஆம் அதிகாரத்தை ஆதியாகமத்தை திருப்பி கொண்டால் அங்கே இந்த சத்தியத்தை 24ஆம் வசனம் முதல் நாம் பார்க்க போகிறோம். அங்கே யாக்கோபு தன் மாமனார் வீட்டுக்கு போய் எல்லாம் முடித்து மீண்டு வரும்போது ஏசா எதிரிட்டு வருகிறான் என்பதை பயந்து குடும்பங்களையும் மிருகஜீவங்களையும் பிள்ளைகள் எல்லாவற்றை அப்புறப்படுத்தினான். அவன் ஏற்கனவே ஆசீர்வாதத்தோட வரான். ஆனால் அங்கே பார்க்கும்போது 24ஆம் வசனத்தை நான் வாசிக்கிற, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்போது ஒரு புருஷன் பொழுது விடியமளவும் அவனோடு போராடிங்கிறார். அந்த புருஷன் யாருன்னா இயேசு என்கிற ஒரு புருஷன்தான் யாக்கோபோடு போராடுறார். இப்போ இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசுவா சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தினான். எலியா மழையை நிறுத்தினான், மழையை பெய்ய வைத்தான். எசேக்கு ராஜா என்ன செய்தான்? ஏசையா சேர்ந்து அந்த 10 பாகை திரும்பும்படி செய்தார்கள். மரித்து போனவனை உயிரோடு வைக்கும் 15 வருடங்கள் அவர்கள் ஜபங்கள் கேட்கப்பட்டது. ஆனால் அந்த யாக்கோபுடைய விஷயத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பார்க்க முடிகிறது. அதை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால உடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிட்டு. அப்போ அங்கே தேவன் சொல்கிறார், அவர் நான் போகட்டும், பொழுது விடிந்தது என்றான். அதற்கு அவன், நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடுவதில்லை என்றார். இங்கே இந்த யாக்கோபின் ஜபத்தை பார்த்திங்கன்னா உண்டாக்கின தேவனையே நிறுத்தினது. ஜபத்துக்கு அவ்வளோ வல்லம் இருக்கு. நம்ம தான் புரியாமல் இருக்கிறோம். அப்போ முழு ஜபம் பண்ணுறான். முழுவதும் தேவன் யாக்கோபோடு போராடுறார். யாக்கோபு ஜபத்தில் தேவனோடு போராடுகிறார். இவன் ஜபத்தில் போராடுகிறான். அவர் என்னை விட்டுவிடு, நான் போகட்டும் என்று போராடுகிறார். ஆக ஒரு ஜபம் பாருங்க, உண்டாக்கின தேவனையே நிறுத்தக்கூடிய ஜபம். இங்கே அதுதான் செய்யாமல் இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் போகிறேன், பொழுது வேற விடுச்சு, என்னை விட்டுடுங்கிறார். அவரால் போக முடியும், ஆனால் அவரால் போக முடியாது. ஜபம் என்றால் நின்று விடுவார். தேவன் படைத்த சூரியனை ஒருத்தன் நிறுத்தினான், சந்திரனை நிறுத்தினான், ஒருத்தன் மழையை நிறுத்தினான், வானத்தை அடைத்தான். ஒருவன் பூமியே 10 பாகை திரும்ப செய்தான். ஆனால் இங்கே உண்டாக்கின அந்த தேவனையே நிறுத்தினவன் இதை யாக்கோபு. உங்களால் செய்ய முடியும். ஆண்டுகிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை இந்த ஆசீர்வதித்தால் வழியே நான் உம்மை விடுவதில்லை. எனக்கு ஒரு வேலை தருகிற வரையும் நான் உம்மை விடுவதில்லை. எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் தருகிற வரையும் நான் உம்மை விடுவது இல்லை. அல்லது எனக்கு ஒரு திருமண துணை தருகிற வரையும் நான் உம்மை விடுவது இல்லை. என்னை வதித்தால் வழியே நான் உம்மை விடுவதில்லை என்று ஆண்டவரை பிடிக்கணும். எனக்குள்ள இருக்கிற வியாதியிலிருந்து சுகம் தருகிற வரையும் உம்மை விடுவதில்லைங்கணும். நம்ம என்ன செய்யறோம்? சோர்ந்து போயிடும். ஆண்டு போயிடுவார். இப்போ உண்டாக்கின தேவன் யாக்கோபோடு போடுறாரு, என்னை விட்டுடப்பா, பொழுது விடுகிறது, நான் போகட்டும். அவன் விடலை.
நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று சொன்னார். அதுக்கு பின்னாடி தான் ஆண்டு கேட்குறாரு, உன் பேர் என்ன யாக்கோபு என்று சொல்லும்போது, இல்லை இனி உன் பேர் யாக்கோபு இல்லை இஸ்ரவேல் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதில் கர்த்தருக்கே பிரியம் என்று வேதம் சொல்கிறது. தன் தவறை யாக்கோபு நான் ஏமாற்றக்காரன் என்று சொல்லி அர்ப்பணித்த போது அந்த தேவன் நின்ற தேவன் அவன் விரும்பின ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆக அந்த படைத்த தேவனை நிறுத்துவது தான் ஜப வாழ்க்கை. அந்த ஜபத்தில் உண்மையாக இருக்கணும், கருத்தாக இருக்கணும். மனசுடைய பார்வைகளுக்கு 50 நாள் 1000 நாள் 300 நாள் இருக்கக்கூடாது. அதில் உண்மையாக இருக்கணும். 1 மணி நேரம் ஜபித்தாலும் உண்மையாக இருக்கணும். அந்த உண்மையான ஜபத்திற்கு நிற்பார். சில தப்பாக ஜபம் பண்ணிங்கன்னா ஓடி போயிடுவார். ஆக அந்த தேவனையே நிறுத்தினார். இதற்கு முன்பு நம்ம சிருஷ்டித்தவைகளை நிறுத்தினார்கள். இப்போது அவன் தேவனையே நிறுத்தினான் என்று நம்ம அங்கே பார்க்க முடியுது. இதே ஒரு சம்பவம் தான் நீங்கள் மார்க்கு சுவிசேஷம் புதிய பிரகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. மார்க் சுவிசேஷம் அங்கே 10ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்ப போகிறோம். மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அங்கே 46வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 46வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாக கேளுங்க. பர்த்திம குருடனை பார்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்த யார்? சீசர்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோ விட்டு புறப்படுகிற போதுங்கிறார். அவருடைய சீசர்களும், ஏன்னா இயேசு எங்கே போனாலும் ஜனங்க இருப்பாங்க. வியாதிகள் குணமாகும், குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர் கிடக்கிறாங்க, மரித்தவன் உயிர் பெறுகிறான், சப்பானின் நடக்கிறான், ஊமையும் செவிடனும் பேசுகிறான் கேட்கிறான் என்பது எல்லாருக்கும் தெரியும். அதனால் திரளான ஜனங்களும் சீசர்களும் அந்த எரிகோவின் விட்டு வரும்போது அங்கே நல்ல கவனிங்க, வரும்போது திமேயின் குமாரனாகிய மகனாகிய பர்த்திமி என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டு இருந்தான். பிறவிலிருந்தே ஒரு குருடன். அவன் எப்போதும் அந்த இடத்துல பிச்சை கேட்டு கொண்டு இருப்பான். அந்த காலத்தில் பிச்சையெல்லாம் பொண்ணு வெள்ளியெல்லாம் போடுவாங்க. பைபிளில் நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளே யோவான் பேதுரு தேவாலயத்துக்கு போகும்போது அங்கே ஒரு சப்பானி அமர்ந்திருந்தான் இல்லையா. எங்களுக்கு பொண்ணு இல்லை வெள்ளி இல்லை. அப்போ போகிறவங்க அன்னைக்கு அது கொடுத்துருக்குறாங்க. எங்ககிட்ட இருக்கிறது ஒன்று தான், இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட அப்படின்னா அவன் நடந்தான், குதித்தான், நடனமாடி தேவனை ஆராதித்தான். அப்போ அதே போல் தான் இந்த எரிகோவில் இந்த குருடை தினந்தோறும் பிச்சை எடுப்பு அமர்ந்திருக்கானா, யாரும் அவனை கூட்டு வந்து விட்டு உட்கார்ந்துட்டு போகிறாங்க. இன்றைக்கு அப்படி தான் இருக்குது. ஆக அந்த சூழ்நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் நசனாக இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீது குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். இயேசுவை குறித்து அவனுக்கு நல்லா தெரியும். இப்போ அந்த இயேசு வருகிறார் என்பதை ஒரு கேள்விப்படுகிற காது நல்லா கேட்குது. அவனுக்கு கண்ணு தானே செய்ய முடியல, பார்க்க முடியல. கேள்விப்பட்ட உடனே அவர் தாவீதின் குமாரனே என்பதை அறிந்திருக்கிறார். அவன் சீசல் கூட சில கட்டத்தில் அவர் யார் என்று தெரியாமல் இவர் யாரோ எப்படிப்பட்டவரோ அப்படின்றாங்க. இந்த குருடன் சொல்கிறான் பாருங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அல்லே துணிகளேலுயா அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஆக அவன் ஜெபிக்கிறான். ஜெபிக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா,
அவன் பேசாதபடி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவன் தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் என்ற முன்னிலும் அதிகமாக கூப்பிடுச்சு. ஜபத்தில் கூப்பிட்றான், ஜபத்தை நிறுத்தலை. இந்த யாக்கோபை போல தான் இவனும் ஜெபம் பண்ணுறான் அதிகமாக. ஆனால் யாக்கோபுடைய சூழ்நிலை வித்தியாசம், இவனுடைய சூழ்நிலைகள் வித்தியாசம். யாக்கோபு ஏற்கனவே தேவனை அறிந்தவன், தரிசனத்தை பார்த்தவன். ஆக இங்கே தேவனிடத்தில் வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டவன், தேவனோடு கூட இவனும் சில பொருத்தனை செய்தவன். ஆனால் இவன் இப்போ தான் முதல் அறிந்திருக்கிறான், முதல் தடவை பார்க்குறான். இன்னும் அதிகமாக ஜபத்தில் கூப்பிட்டான். நம்ம யாரும் எதை அதிட்டினா ஜபத்தை நிப்பாட்டிடுவான். அவன் கூப்பிட தொடங்கினான். இப்போ நல்ல கவனிங்க, இயேசு நின்றுட்டார். யாக்கோபுக்கும் இயேசு நின்றார், இந்த குருடனுக்கும் இயேசு நிற்கிறார். யோசுவா சூரியனை நிறுத்தினான், இந்த குருடனும் யாக்கோபு நீதியின் சூரியனாக இயேசுவே நிறுத்தினார்கள். ஒரு அலைச்சல்களே இல்லையா? அப்போ எது நடக்குதுன்னா அந்த ஜப விஷயந்தான், ஜபந்தான். கூப்பிட்டுட்டே இருக்க வேண்டும். கூப்பிடு, நீ பதில் தருவார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார் என்று பாதர்ப்பார். ஆக கூப்பிடு, ஆபத்தில் இந்த காலத்தில் கூப்பிடுங்கிறார். ஜபத்தில் கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் மருத்துவ கொடுத்த நீ அறியாத எட்டாததுமான பெரிய காரியங்கள் சொல்ல. அதங்க நடக்குது. ஆக இங்கே நடக்கிற காரியம் என்ன? அதுதான் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. நல்ல கவனிங்க. இப்போ அதட்டினாங்க. இப்போ இயேசு நின்றுட்டாரு. நின்ன உடனே அவர்கள் அதற்கு ஒரு குருடனை அழைத்து திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார். ஒரு அலைச்சலையா? இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். நின்றுட்டார். அப்போ எந்த அளவுக்கு நம்முடைய ஜபங்கள் இயேசுவையே நின்று இயேசுவை அண்டை போகக்கூடிய மாத்திரமல்ல, அந்த வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கண்டதை போல நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது அந்த அற்புதத்தை செய்வார். அவன் அதுவரையும் தன் தாய் தகப்பனை பார்க்கல, தன் சரீரத்தை பார்க்கல, தன் வஸ்திரத்தை பார்க்கல, தன் படுக்கையை பார்க்கல, தன் வீட்டை பார்க்கல, தன் சாப்பிடக்கூடிய தட்டு பார்க்கல, சாப்பாடு எந்த நிறம் என்று பார்க்கல. ஆனாலும் அந்த சூழ்நிலையிலே அவன் ஜெபிக்கிறான். குருடன் ஜெபிக்கிறான். நமக்கெல்லாம் ஆண்டவர் பார்வை தந்திருக்கிறாரு, நம்ம ஜெபிக்கிறது இல்லை. எல்லா பார்வை தந்திருக்கிறார். ஆகவே நாம் அவனை போல ஜெபிக்கும் போது இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னான். அவர்கள் அவன் குருடனை அழைத்து திடன்கொள். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் திடன் கொள்ளுன்றாங்க? இங்கே இந்த திடன் கொள்ளும் என்கிற வார்த்தையில் பாருங்கள், படகுல யாத்திரை செய்ய ஏன் இப்போ திடன் கொள்ளுங்கள் அப்படிம்பார். அப்படின்னா அங்கே ஒரு அற்புதம் நடக்கும். காற்றையும் கடலையும் அதட்டுவார். அதான் திடன் கொண்ட பின்னாடி ஒரு அற்புதம். அப்போ இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இவனுக்கு இன்னைக்கு பார்வையும் உண்டாகும். அல்லே சொல்களே இல்லையா? அற்புதம் நடக்கும் என்பதை அறிந்து அழைத்து உடனே அவன் தன்னுடைய மேல் வஸ்திரத்தை அவனுக்கு புரிஞ்சு போச்சு. குருடன் என்பது அடையாளத்திற்காக ஒரு வஸ்திரம் தரிப்பார். அப்போ அவனை பார்த்தோன்னே இவனுக்கு குருடன், இவன் ஏழை, துக்கவச சந்தை உபவாசமாக இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு வஸ்திரம் இருக்குது. ஆக இங்கே சிறைச்சாலையில் அடைக்கிறவனுக்கு ஒரு வஸ்திரம் கொடுப்பாங்க. ஆக அவன் புரிஞ்சு போய் இனி இந்த வஸ்திரம் தேவையில்லை, இயேசு கூப்பிட்டாரு. அப்போ எனக்கு பார்வை வர இந்த குருடு வஸ்திரம் தேவைன்னா அப்போமே விசுவாசத்தோடு அதை தூக்கி எறிகிறார். எரிஞ்சிட்டு என்ன செய்கிறான்னா, எழுந்து இயேசுனிடத்தில் அவன் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன ஆண்டுக்கு தெரியாதா? தெரியும். அதனால் நம்ம வாயிலிருந்து கேட்க விரும்புகிறேன். நான் என்ன செய்ய? ஆண்டு கேட்குறேன், நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறேன்.
நம்ம என்ன செய்வான், என்னை பார்த்து உங்களுக்கு தெரியாதா, நான் குருடனாக இருக்கிறேன்னு, நீ எல்லோரும் தேவனா, அப்படிலாம் நம்ம கேட்டுருவோம். ஆண்டவர் தெளிவாக சொல்லார், அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். ஒருவேளை அவன் பிச்சை கேட்டிருக்கலாம், ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் சோதிக்கிறார் அவனை. அப்போ அவன் சொல்கிறான், அதாவது என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று. அதற்கு அவன் குருடன், ஆண்டவரே, அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். அல்லேலூயா, பார்வை அடையணும். அப்போ தேவன் நல்ல, அவனுக்கு என்ன தேவை, பார்வை தேவை, பிச்சை இல்லை, பார்வை தேவை. பிறவி குருடனுக்கு பார்வை தேவை. இயேசு அவனை நோக்கி இப்போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து. உடனே அவன் பார்வை அடைந்த வழியில் இயேசுவுக்கு பின் சென்றான். ஒரு அல்லேலூயா. ஆக இவனும் தாவீதின் குமாரனாகிய படைத்த தேவனை நிறுத்தி தன் வாழ்க்கையில் அந்த பார்வை அடையக்கூடிய அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டவன் தான் பர்த்திமேயு குருடன். அதே தேவன் நீங்கள் ஜெபித்தா உங்கள் பக்கம் நிற்பார். ஆனால் அந்த ஜெபத்தில் உண்மையாக இருக்கணும். யாக்கோபை ஆசீர்வதிக்காத காரணம் உண்மையை சொல்லலை. நம்ம உண்மையை சொல்லணும். பாவம் செஞ்சால் பாவத்துக்கு முதலாவது மன்னிப்பு கேட்கணும். நாம் யார் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொன்னீங்கன்னா அந்த தேவன் நிற்பார். நாம் எதிர்பார்க்கிற அற்புதங்களை தேவன் செய்வார். கரங்களை வைத்துள்ளாலே அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாரா. இன்னொரு பகுதியை நாம் வாசித்து நம்ம முடித்து விடுகிறோம். நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தை திருப்பி கொண்டால் அங்கே 1ஆம் வசனம் முதல் நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவன் எரிகோவில் பிரவேசிக்கும் போது அதன் வழியருக நடந்து போகையில் ஆயக்காரன தலைவனும் ஐஸ்வர்யமிருந்த சகேய எனப்பட்ட ஒரு மனுஷன். இங்கே எரிகோலத்தான் சொல்றார். பிரவேசித்த போது, அங்கே வெளியே வரும்போது அப்படின்னு சொல்கிறார். சில வேத பண்டிதர்கள் அவர் என்ட்ராகும் போதும் சொல்கிறாங்க. எது நமக்கு முக்கியம் இல்லை, அற்புதம் நடந்ததா, அற்புதம் நடந்தது. இயேசு நின்னாரா, இயேசு நின்றார். இப்போ அவன் உட்காண்டிருக்கிறான். பெரிய ஐஸ்வர்யவான், வரு வசூலிக்கிறவனுக்கு இவன் ஒரு தலைவன். நல்ல சம்பாதியம், நல்ல ஒரு வீடு, நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை. அவங்ககிட்ட ரட்சிப்பு கிடையாது, சமாதானம் இல்லை. அப்போ அங்கே நீ பார்க்கிறோம், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனாக இருந்தபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காண கூடாமல் அவனுக்கு ஒரு ஆசை. எவ்வளோ இருக்கு பாருங்க. அதெல்லாம் ஆசையில் அவனுக்கு இயேசுவை பார்க்க வேண்டும் ஆசை. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு கூட அந்த ஆசை இருக்கா? பாடுறோம் நம்ம, வேறொரு ஆசையில் இயேசு ராஜா உண்மை தவிரங்கிறோம். ஆனால் இவனை போல் அந்த ஆசை நமக்கு இருக்கணும். இயேசுவை பார்க்க வேண்டும், அனுதினம் பார்க்க வேண்டும். அப்போ இவனுக்கு ஒரு ஆசை. அதனால் அவன் சரீரத்தில் ரொம்ப குள்ளவன். அதனால் அவன் ஜனக்கூட்டத்தின் நடுவில் அவனால் பார்க்க முடியல. ஓடி போனால் ஆனால் பார்க்க முடியலேன்ட்டு அவன் சோர்ந்து போகலை, வந்த இடத்துக்கு பின்வாங்கி போகலை. மீண்டும் அவன் அதை பிரயாசப்படுகிறான். நீங்களும் நானும் அதுதான், இயேசுவை பார்ப்பதற்கு பிரயாசப்படணும். இயேசுவை எங்கே நாம் தேடலாம்? தேடுங்கள் கண்டறிவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது அங்கே சொல்றார், அவர் போகும் வழியில் அந்த 19வது வசனத்தில் குள்ளனாக இருந்தபடினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் ஓடுறான் பாருங்க. அந்த கூட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்த வழியாக போகிறார். ஒரு ஐஸ்வர்யவான், லக்ஸூரி லைஃப் வாழ்கிறான், ஓடுறான் பாருங்களேன். நம்மள ஓடுவோமா? ஓடுறான்னா அந்த ஓட்டத்தினுடைய என்ன அர்த்தம்? எப்படி இவரை நம்ம பார்க்கணும்? ஜனங்க என்ன நினச்சாலும் பரவாயில்ல, என்னடா இவன் வரு வசூலிக்கிறவன், தலைவன், ஆயக்காரனுக்கு தலைவன்,
வசதி வாய்ப்புடலுமே ரொம்ப இவன் ஓடுறானே என்ன அப்படின்னு யாரும் என்ன பண்ணாலும் அவனுடைய உள்ளங்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். முன்னாக அவன் பார்க்கும்படி ஒரு காட்டு அத்தி மரத்திலே ஏறினான். சின்ன பசங்க மாதிரி ஏறிட்டான் பாருங்க. அந்த ஸ்பீடில் போய் ஏறி இருக்கிறான். ஏன்னா அந்த வழி வந்தால் மேலேருந்து இயேசுவை பார்க்கலாம் என்று அந்த ஆசையோடு அவன் கடந்து போனான். ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்னா, இயேசு அந்த இடத்துல வந்தபோது அண்ணாந்து பார்த்து, அப்போ இயேசு அந்த இடத்துல வந்த உடனே இயேசு அங்கே நின்றார். ஒரு அலேலுயா. யாருக்காக நின்றார்? சகையவுக்காக இயேசு நின்றார். உங்களுக்கு அந்த இயேசு மேலே பார்க்கணுன்னு ஆசை இருந்தால் இயேசு நின்று காட்சி தருவார், தரிசனங்களை தருவார். இது சகையவே எதிர்பார்க்கல. சகைய நினச்சான்னா அவரை பார்த்தால் போதும், அதான் அவர் முகத்தை பார்த்தால் போதும், அந்த சந்தோஷம் போதுங்க. ஆனால் அவன் பார்ப்பதற்கு முன்னாடி இயேசு அவனை பார்த்தார். ஆக இங்கேயும் சகையனுடைய அந்த ஆவல், அந்த ஏக்கம் இயேசுவை அந்த காட்டத்தி மரத்தின் கீழ் நிறுத்தினது. அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்றார் பாருங்க, அவனை கண்டு சகைவே சீக்கிரமாய் இறங்கிவா, இன்றைக்கு நான் வீட்டில் தங்கவேன். அவனுக்கு ஆசை என்னன்னா அவரை பார்த்தா போதும், இயேசுடைய முகத்தை பார்த்தாலே போதும். ஏன்னா அவர்கள் நோக்கி பார்த்த முகங்கள், அவரை நோக்கி பார்த்த முகம் பிரகாசம் அடைந்தது. அப்படி தான் நினச்சிருப்பேன். வாழ்க்கையில் ஒரு முறை இயேசு பார்த்துட்டா அதோட நமக்கு மன திருப்தி நினச்சிருப்பேன். அவரை ரெண்டாவது பார்த்துட்டு போயிருப்பான்னு கூட நினச்சிருப்பேன். ஆண்டு சொன்னார் பாருங்க, தில்லான்னு எத்தனையோ ஜனங்க வராங்க போகிறாங்க. ஏசு சகையோ பேரை சொல்கிறார், பேரை அறிந்தவர். அப்போ நம்ம இறங்கி வா, சீக்கிரமாக வான்றார், சீக்கிரமாக வா, நான் வீட்டிலே தங்க வேண்டும். அல்ல சொல்களே இல்லையா. இப்போ இவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அவன் ஐஸ்வர்யவானி இருந்தாலும் கூட வருவசில் 4 தனியாக எக்ஸ்ட்ரா வாங்கிடுவாங்க. அதனால் யாருமே அந்த வீட்டுக்கு போக விரும்ப மாட்டாங்க. ஆனால் இயேசு தங்கினார்னு இவனுக்கு இன்னும் ஒரு சந்தோஷம். சீக்கிரமாய் வா, நான் உன் வீட்டில் என்ன செய்யணும், தங்க வேண்டும் என்றார். அவனும் பாருங்க மடமடமடன்னு சீக்கிரமாக இறங்கி, ஆமாம், அது அப்போ அன்னிலிருந்து அவன் அப்போது சந்தோஷம். இயேசுவை பார்த்தது சந்தோஷம். இயேசுவே வீட்டில் தங்கணும்னு சொல்லிட்டார். இப்போ இயேசுவோடு போகிறான் பாருங்க, அது ஒரு சந்தோஷம். அவனை அழைத்து கொண்டு போனான். ஒரு அலைச்சுலையா. நல்ல கவனிங்க, இயேசு அங்கேருந்து அழைக்கிறாரு, இவன் இங்கேருந்து அழைத்து வீட்டுக்கு கூட்டு போகிறான். ஆக சகையும் அந்த இயேசுவை, நீதியின் சூரியனாக இயேசுவை நிறுத்தின சகையும். நமக்கு அப்படி அந்த எண்ணங்கள் இருந்தால் இயேசு நின்று நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வார். அதுக்கு பின்னாடி பாருங்க, அழைத்து கொண்டு போய் யாவரும் இந்த பாவியான மனுஷத்தில் தங்கும்படி என்று முறுமுறுத்தார்கள். ரொம்ப ஆச்சரியமான காரணம். பாவி என்பது எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் அங்கே கூட போனவங்க தில்லான ஜனங்க, எப்படியா இவர் கூட போய் இந்த பாவியான மனுஷன் கூட போகிறாரு, அது அந்த வீட்டுக்கு வேற போகிறேங்கிறாரு, இதெல்லாம் நியாயமா என்று ஜனங்கள் முறுமுறுத்தார்கள் என்று பார்க்கிறோம். சகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆசை பாண்டு ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதாகிலும் வாங்கினது உண்டானால் நாளை தன்னையாய் கொடுக்க செலுத்துகிறேன் என்றார். எவ்வளோ மாற்றம்! இந்த இயேசு நின்றதுனால சகையுக்குள்ள ஒரு மாற்றம். அவன் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. ஆண்டவர் நீ பாவின்னு சொல்லலை, நீ அதிகமாக வரி வாங்குறேன்னு சொல்லலை, நீ துன்மார்க்கன்னு சொல்லலை. அவனை இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டா பார்த்துங்க, அந்த பிரசன்ஸ் அவனை உணர்த்தினது. அவனே அந்த பாவ அறிக்கை செய்கிறான்.
பாவி என்று ஒத்துக்கொள்கிறார். நான் ஏதாவது 4 தனையாய் வாங்கினா 4 தனையாய் நியாயப்பிரமாணத்தின் காலத்தின்படி நான் அதை கொடுத்து விடுகிறேன் என்று பாவ அறிக்கை செய்கிறான். அந்த வசனத்தில் அதை சொல்கிறார், நான் ஒருவனத்தை எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதுக்கு முன்னாடி சொல்ல என் ஆசையை பாதியனை எடை கொடுப்பாங்கட்டான். எவ்வளோ அதுக்கு முன்னாடி அவன் கொடுத்தது கிடையாது. 4 தனியாய் செலுத்துகிறேன். இயேசு அவரை நோக்கி, இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. அப்போ இயேசு நின்றது, அவன் ஆசைப்பட்டது ஒன்று நடந்தது. அவன் வீட்டுக்குள்ளேயே ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்தினான். இன்றைக்கு நீங்கள் சகையை போல இயேசுவையே நிறுத்தி உங்களை பார்க்கக்கூடிய அந்த வாஞ்சை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அப்போ யோசுவா சூரியனையும் சந்திரனை நிப்பாட்டினார். எலியா வானத்தை அடைத்து மழையை நிறுத்தினார். மீண்டும் வானத்தை திறந்து மழையை பெய்ய வைத்தார். எசேக்கியா ராஜா பூமியை பின்னிட்டு திரும்ப செய்தார். மரித்து போகிறவன் 15 வருடத்தை கூட்டி பெற்றுக்கொண்டான். யாக்கோபு அந்த உண்டாக்கின தேவனையே ஜபத்தில் நிறுத்தினார். அந்த குருடன் போகிற இயேசுவை நிறுத்தி அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். சகையை காண ஆசை என்று இயேசுவே நின்று அவனை பார்த்தார். தேவப்பிள்ளையே, உன்னை எதற்காக அழைத்திருக்கிறார்? நீ சொன்னது, நீ விரும்புவதெல்லாம் நடப்பதற்காக இயேசு உன்னை அழைத்திருக்கிறார். உன்னை உதவிட விசுவாச வார்த்தைகள் புறப்படுவதாக, நம்பிக்கையுள்ள வார்த்தைகள் புறப்படுவதாக. அப்படி உன் வார்த்தை புறப்படும் போது அந்த வார்த்தையின்படியே உனக்கு ஆக கடவது. நீ உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவுள் என்று சொன்னது. இப்போ இந்த ராத்திரி காலங்களிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்களை கொண்டு பல காரியங்களை செய்ய விரும்புகிறார். எல்லாரும் கண்களை மூடினவர்களாக தேவ சமூகத்தை ஒப்பு கொடுத்து ரீபா பாபா ஷாகா ரீபா லபா பரிசுத்தவான்களுடைய ஜபத்தை கொண்டு இருக்கைகளையே நிறுத்தின தேவன். இன்னும் சில பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவையே நிறுத்தினார்களே. அதே போல நீங்களும் நானும் இன்றைக்கு நம்முடைய உண்மையான ஜபத்தின் மூலமாக எதையும் நம்ம நல் விஷயங்களுக்காக, ஆசீர்வாதமான காரியங்களுக்காக, நம்முடைய அற்புதங்களுக்காக, தேவன் நாம மகிமைக்காக எதையும் நம் மூலமாக செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லாம் ஒப்பு கொடுத்த ஜனத்தின் மேலே உம்முடைய வல்லமை இறங்குவதற்காய் சோத்திரம். பிதாவாகிய தேவனை நாம் சோத்திரம் பண்ணுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சோத்திரம் பண்ணுவோம். நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்தின பரிசுத்தாவியானவரை சோத்திரம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காய் சோத்திரம். சூரியன் சந்திரன் நிறத்தின யோசுவா என்பதை தியானித்து வேதாகமத்தில் யார் எல்லாம் என்ன ஜபத்தில் செய்தார்கள் என்பதை நாங்கள் தியானிப்பதற்கு கிருபை செய்தோம். நீ அவர்களுக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கும் தேவனாய் இருக்கிறேன். நாங்கள் அதிகாரமாய் விசுவாசமாய் சொல்கிற எந்த காரியங்களும், இதை கேட்கிற ஜனங்கள் சொல்லக்கூடிய எந்த காரியமானாலும் அவங்க ஜீவிதத்தில் எங்களை ஊழியத்தில் நிறைவேற்றி தருவதற்காக சோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரணை மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்னை ஐக்கியமும் சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தங்களோடும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருக பரிந்தும் சதா காலங்கள் என்றென்று நம்மோட இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும்